ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்பதான் வந்து குரூப் 2A ப்ரிலிம்ஸ் வந்து எழுதுறீங்க அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஓகேவா? இதுக்கு முன்னாடியே நான் வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நான் வந்து இது வரைக்கும் குரூப் 4 தான் ட்ரை பண்ணியிருக்கேன், இந்த டைம் தான் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் வந்து எழுத போறேன் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, லாஸ்ட் குரூப் 4 எழுதி இருந்தாலும் சரி, இல்ல எழுதலனாலும் சரி, ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி கேட்டகரியில நீங்க இருந்தாலுமே ஸோ உங்களுக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல இருக்கு, ஓகேங்களா? ஸோ மேக்ஸ்ல எப்படி 25க்கு 25, அதாவது முழு மதிப்பெண் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் சொல்ல போறேன். ஸோ நிறைய டைமிங்லாம் எடுத்துக்கல, ஷார்ட் டைம்ல நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து உங்களோட அந்த படிக்கிற டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஓகேங்களா? ஸோ ஷார்ட் டைம்ல நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து தெளிவா கவனிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25க்கு 25 எப்படி எடுக்கலாம் இதை தான் நம்ம வந்து சொல்ல போறோம். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, நான் ரெண்டையுமே சொல்லிடுறேன். ஹார்ட் ஒர்க்கையும் சொல்லிடுறேன், ஸ்மார்ட் ஒர்க்கையும் சொல்லிடுறேன். அந்த ரெண்டுல எதை நீங்க ஃபாலோ பண்ணணுமோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? சோ 25க்கு 25 இப்ப பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 15 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிலபஸ்ல 15 டாபிக் இருக்கா அப்படின்னா நீங்க சிலபஸை பொறுத்து நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? சோ ஆனா மொத்தமா 15 டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான டாபிக். அந்த 15 டாபிக் என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்குள்ள நம்ம போய் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த 15 டாபிக் என்னென்ன பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சோ அதாவது தனி வட்டி. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அது வந்து கூட்டு வட்டி, ஓகேவா? சோ தனி வட்டி, கூட்டு வட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சதவீதம், ஓகேவா? இது வந்து என்ன சொல்லுவோம், பெர்சன்டேஜ், சதவீதம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நட்டம். சோ அடுத்து HCF and LCM, மீப்போவா மற்றும் மீசிமா. அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் காலம், நேரம் மற்றும் வேலை, இல்ல காலம் மற்றும் வேலை, இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்த டாபிக் மென்சுரேஷன், அளவியல்ல 3D, அதுக்கப்புறம் 2D, அதுக்கப்புறம் 3D. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா AP அண்ட் GP, ஓகேங்களா? சோ கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், அதாவது எண்ணியல் டாபிக்ல உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், சிம்பிளிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா சுருக்குக, சோ சுருக்குக ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா, தர்க்க அறிவு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏஜ் ப்ராப்ளம்ஸ், வயது கணக்குகள். ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்லேயே இது கவர் ஆகும், இருந்தாலுமே தனியா வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது, அதனாலதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது வந்து உங்களுக்கு என்ன வரும்னா கூட்டு சராசரி, அதுக்கப்புறம் மற்றும் புள்ளியல் அப்படின்னு வரும். மொத்தம் எத்தனை டாபிக் வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 டாபிக் வருதா? இன்னும் ஒண்ணு விட்டுருக்கு, என்னன்னா ப்ராபபிலிட்டி, ஓகேவா? சோ ப்ராபபிலிட்டி, இதை வந்து நீங்க டைசன் ப்ராபபிலிட்டின்னு படிச்சாலும் சரி, இல்ல டைசர் லாஜிக்கல் ரீசனிங்ல சேர்த்திட்டு வெறும் ப்ராபபிலிட்டின்னு படிச்சாலும் சரி, ஓகேங்களா? ஸோ பகடை மற்றும் நிகழ்தகவு, பகடையே நீங்க வந்து ரீசனிங்ல சேர்த்திட்டு நிகழ்தகவுன்னு படிச்சாலும் சரி, நீங்க வந்து இந்த 15 டாபிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? ஸோ தனி வட்டி, கூட்டு வட்டி, சதவீதம், அதுக்கப்புறம் லாபம் மற்றும் நட்டம், மீப்போவா மீசிமா, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், நேரம் மற்றும் வேலை, 3D 2D அளவியல், அதுக்கப்புறம் கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், சுருக்குக, தர்க்க அறிவு, அதுக்கப்புறம் வயது கணக்குகள், ஆவரேஜ் கூட்டு, அதாவது சராசரி மற்றும் புள்ளியல், அதுக்கப்புறம் பகடை மற்றும் நிகழ்தகவு. ஸோ இங்கிலீஷ்ல எழுதி போட்டிருக்கு. ஸோ இந்த 15 டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த 15 டாபிக்ல நீங்க ஓவராலா எத்தனை மாடல் அப்படின்னா 190 மாடல் இருக்கு, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நடந்த குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும், இல்ல மற்ற எக்ஸாம் ஆகட்டும், குரூப் 2A ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், எந்த எக்ஸாம் வேணா இருக்கட்டும், TNPSC நடத்தின எக்ஸாம் எல்லாத்துலயும் நீங்க கவர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 190 மாடல் வரைக்கும் இருக்கும், ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணி படிக்கிற ஹார்ட் ஒர்க், ஓகேவா? இந்த ஹார்ட் ஒர்க் நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது குறைஞ்சது 4 மாசம் ஆகும்,
ஓகேவா. ஸோ கம்மிபட்சம் 4 மாசம், அதிகபட்சம் ஒவ்வொருத்தவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து. ஓகேவா. ஸோ 6 மாசத்துலயும் முடிக்கலாம், இல்ல வருஷ கணக்காகவும் ஆகலாம். ஒருத்தவங்களோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து இதை எடுத்துக்கலாம். ஆனா ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 4 மாசம் ஆகும் இந்த டாபிக்க ஃபுல்லா எல்லா மாடலையும் கம்பைன் பண்ணி எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிக்கிறதுக்கு. உங்களுக்கு எத்தனை மாசம் ஆகும்? 4 மாசம் ஆகும். பட் இங்க இப்ப கையில இருக்கிறது வெறும் 55 நாள் தான். அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 50 நாள் தான் இருக்கு. இந்த 50 நாள்ல இது எல்லாத்தையும் உங்களால கவர் பண்ண முடியுமா அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ எல்லா மாடலையும் ஃபுல்லா உங்களால கவர் பண்ண முடியாது. அப்ப இருக்கக்கூடிய இந்த 50 நாள் நீங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். ஓகேங்களா. சோ அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களால 20 இல்லைன்னா 20+ கண்டிப்பா எடுக்க முடியும். ஓகேங்களா. சோ நான் வந்து இப்ப ஹார்ட் ஒர்க் சொன்னேன் அப்படின்னா அதுல நீங்க வந்து கம்பல்சரியா 25க்கு 25 நீங்க எடுத்துடலாம். ஓகேங்களா. சோ எப்படி அவங்க கேள்விகள் கேட்டாலும், எந்த மாதிரி நம்பர் மாத்தி எந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சு எப்படி அவங்க கேள்விகள் கேட்டாலுமே நீங்க 25க்கு 25 எடுத்துடலாம். அது வந்து நீங்க 190 மாடல் 15 டாபிக் கான்செப்ட் வைஸ் நீங்க தெரிஞ்சு வச்சு ஸ்பீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்து இதெல்லாம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 25க்கு 25 தாராளமா எடுக்கலாம். ஆனா இந்த எல்லாமே இந்த 50 நாள்ல உங்களால பண்ண முடியாது இல்லையா. ஸோ 50 நாள் பண்ணீங்க அப்படின்னா இதை மட்டும்தான் பண்ண முடியும். பொது தமிழையோ ஜிஎஸ்சியோ உங்களால மற்றது எதையுமே கவர் பண்ண முடியாது. அப்ப இந்த 50 நாள் என்ன பண்ணலாம் மேம்? இப்பதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இந்த 50 நாள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ அந்த 50 நாள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால 20+ எடுக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா. ஸோ என்ன பண்ணலாம் பாருங்க. ஸோ நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு ஒரு 500 சம் சீரீஸும் ரீசனிங்க்கு ஒரு 500 சம் சீரீஸும் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து கலந்து வரும். ஸோ மேக்ஸ் PYQ சீரீஸ் இதுக்கு முன்னாடி நடந்த TNPSCல நடந்த எல்லா கேள்விகளும் 500 கேள்விகள் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ 500க்கு மேற்பட்டது மேக்ஸ்ல இருக்கு. இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 500 கேள்விகள் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா 500 கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அந்த 500 கேள்விகள் மேக்ஸ்ல மட்டுமே, ரீசனிங்ல உங்களுக்கு அதுல டச்சே ஆகாது. ஓகேங்களா. ஸோ மேக்ஸ்ல மற்ற 14 டாபிக் இருக்கு இல்லையா, அந்த 14 டாபிக் கவர் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்? இந்த ரீசனிங் டாபிக்ல வரும். சாரி, மேக்ஸ் டாபிக்ல வரும் இந்த 500 கேள்விகள். ரீசனிங்ல மட்டுமே உங்களுக்கு 500 கேள்விகள் இருக்கு. இதுல வெறும் TNPSC மட்டும் கிடையாது. இதுல RRB கேள்விகளும் இருக்கு, SSC கேள்விகளும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த கேள்விகளும் கலந்து உங்களுக்கு இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு இதுல மட்டுமே 500 கேள்விகள் இருக்கும். ஏன்னா இதுல மட்டுமே 10 கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுல 15 கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 500 மொத்தமா 1000 கேள்விகள். ஓகேவா. சோ நீங்க அவ்வளோ டாபிக்கும் 190 மாடல்ல எவ்வளவு கேள்விகள் இருக்கும் இல்லையா. அப்ப அத்தனை கேள்விகளையும் உங்களால ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோ நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஓகேவா. அதனால இந்த 1000 ஸ்பெசிஃபை பண்ணி இந்த 1000 மட்டும் பாருங்க. ஒரு டைம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் ஓகேதான், டெஸ்ட் எழுதி பார்த்தாலும் ஓகேதான். பட் இந்த 1000 மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்டா நீங்க படிச்சீங்க அப்படின்னா கம்பல்சரியா உங்களால 20+ எடுக்க முடியும். ஏன்னா லாஸ்ட் குரூப் 4 பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடந்தது இல்லையா ஜூலைல. சோ அந்த இதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4ல உங்களுக்கு 22 கேள்விகள் இந்த இதுல இருந்து தான் வந்தது. ஓகேங்களா. சோ இந்த 1000 கேள்விகள்ல இருந்து மாடல் வந்தது. ஒரு சில கேள்விகள் அப்படியே வந்திருக்கலாம், ஒரு சில கேள்விகள் மாடல் வந்திருக்கும். எப்பயுமே ஒரு சம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த சம் அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகேவா. சோ எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத தான் பார்க்கணும். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தடை தான் பார்க்கணும். அந்த மெத்தடை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கேள்வி நம்பர் மாத்தி கொடுத்தாலும் சரி, ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி, நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. சோ அந்த இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டைமிங்கும் பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வீடியோலையும் பாத்தீங்கன்னா மொத்தமா 100 வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா. சோ மேக்ஸ் PYQ சீரீஸ்ல 100 வீடியோஸ் இருக்கும், ரீசனிங் PYQ சீரீஸ்ல 100 வீடியோஸ் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு 5 கேள்விகள், வெறும் 5 கேள்விகள் தான் இருக்கும். ஓகேங்களா.
ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு மேக்ஸ்ல ஒன்று எடுத்தீங்களா 5 கேள்வி, ரீசனிங்ல ஒன்று எடுத்தீங்கன்னா 5 கேள்வி, நிறைய கேள்வி இருக்காது. அந்த 5 கேள்வியும் மேக்சிமமே உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மினிமம் 6 நிமிஷம் 7 நிமிஷம் இந்த மாதிரியும் இருக்கும். மேக்சிமம் 15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. அப்ப நீங்க ஒரு டீ குடிக்கிற டைம் இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம், இந்த டைமிங்லயே அந்த 5 கேள்விகளை சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஆல்ரெடி உங்களுக்கு மேக்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க ஃபுல்லாவே இதை ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் மேக்ஸ் தெரியும் அப்படின்னா இது அப்படியே உங்களோட இதுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி இந்த 1000 கேள்விகளை மட்டுமே தெளிவா பாருங்க. ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கனாலே நீங்க 20+ தாராளமா எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாவே படிச்சு நீங்க வந்து 25க்கு 25 எடுக்கிறது, ஸ்மார்ட் ஒர்க் 20+. ஓகேவா. சோ அந்த 5 அப்படிங்கிறது கூட பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து மாடல் வந்தாலும் வரலாம். இல்ல ரீசனிங்ல உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா யோசிக்கிற மாதிரி வந்தாலும் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். சோ அல்ல உங்களோட லாஜிக்கை யூஸ் பண்ணி போடுற மாதிரியும் வரலாம். அது வந்து அந்த கெஸ்ல நீங்க போடுறதா. ஓகேவா. அந்த 5 கேள்விகளும் தாராளமா வந்தா நீங்க 25, இந்த 1000 பார்த்து நீங்க 25யும் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா. சோ அது அந்த எக்ஸாம்ல வர்ற கேள்விகளை பொறுத்து. சோ அப்ப 25 20+ அப்படிங்கிறது கேரண்டி. சோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி 20+ நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்றதும் ஹார்ட் ஒர்க் பண்றதும் உங்க கையில தான் இருக்கு. பட் நாட்கள் 50 நாட்கள் இருக்கு, 50 நாட்கள் தான் இருக்கு அப்படிங்கறதால தான் நான் சொல்றேன் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நீங்க வந்து 20+ எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஓகே. இப்ப நம்ம லாஸ்ட் டைம் குரூப் 4 நடந்தது, சாரி லாஸ்ட் டைம் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் நடந்தது இல்லையா, அந்த இதுல எந்தெந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு கேள்விகள் கேட்டாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நான் 15 டாபிக்னு சொன்னேன். இந்த 15 டாபிக்ல இருந்து எந்தெந்த இதுல எவ்வளவு கேள்விகள் கேட்டாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா லாஸ்டா 2024 குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்ல கேட்ட கேள்விகளோட எண்ணிக்கை மொத்தமா 25 மேக்ஸ்ல. அந்த 25ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 1 கேள்வி கேட்டிருந்தாங்க. சதவீதம் பர்சன்டேஜ்ல 1 கேள்வி கேட்டிருந்தாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 1 கேள்வி கேட்டிருந்தாங்க. HCF அண்ட் LCMல 3 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கு இல்லையா, அதுல 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. 3D ஓகேங்களா. சோ அளவியல் 3Dல 2 கேள்வியும் 2Dல உங்களுக்கு 1 கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. அடுத்து APGP பொறுத்த வரைக்கும் 1 கேள்வி கேட்டிருந்தாங்க. சிம்பிளிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா. அடுத்து ரீசனிங்ல மட்டுமே உங்களுக்கு 6 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிலபஸ்ல எல்லாம் கொடுக்கல, இதுல இவ்வளவு கேள்விகள் தான் கேட்போம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கொடுக்கல. ஓகேவா. அதனால ரீசனிங்ல உங்களுக்கு 6 கேள்விகள் இருந்தது. ஏஜ் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து கேள்விகள் வரல. ஓகேவா. அடுத்து ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கேள்விகள் வரல. அடுத்து ப்ராபபிலிட்டியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. சோ இப்போ இந்த 2 டாபிக் தவிர மீதி இருக்கக்கூடிய 13 டாபிக்ல இருந்து கேள்வி வந்துச்சு. இப்ப என்னலாமா பாருங்க, 2 3 4 5 8 10 12 14 15 16 17 23 25. சோ டோட்டலா 25 வந்துருச்சா. இந்த 2 டாபிக் மட்டும் வரல. பட் அடுத்த டைம் இந்த 2 டாபிக் மட்டும் தான் வராதா அப்படின்னா அப்படி நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஓகேங்களா. இந்த 2 டாபிக்ல இருந்து கேள்விகள் கேட்டுட்டு வேற 2 டாபிக்ல இருந்து கேட்காம இருக்கலாம். இல்லைன்னா ஆவரேஜா எல்லா டாபிக்ல இருந்துமே கேள்விகள் கேட்கலாம். இல்லைன்னா ஒரு டாபிக்ல இருந்து ஒரு சில கேள்விகளை அதிகமா கேட்டுட்டு ஒரு 2-3 டாபிக்ல இருந்து விட்டுட்டு போகலாம். ஓகேங்களா. சோ எப்படி வேணா கேள்விகள் கேட்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமானது இந்த 15 டாபிக். ஓகேவா. சோ 15 டாபிக் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லையா. அந்த 15 டாபிக்மே அந்த ஸ்மார்ட் ஒர்க்கான அந்த PYQ சீரீஸ்ல இருக்கா அப்படின்னா கம்பல்சரியா இருக்கு. ஓகேங்களா. சோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் HCF அண்ட் LCM, ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க், 3D 2D, APGP, சிம்பிளிபிகேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான். இது எல்லாமே கவர் ஆகும். ஓகேவா. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
அந்த மேக்ஸ்லயே உங்களுக்கு ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கவர் ஆகும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரீசனிங், ஆவரேஜ் அண்ட் ஏஜ் ப்ராப்ளம், டைசன் ப்ராபபிலிட்டி இந்த மூணுமே ரீசனிங்ல வந்துடும். ஓகேவா? ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரீசனிங், ஏஜ் ப்ராப்ளம், டைசன் ப்ராபபிலிட்டி இந்த 3 டாபிக்கும் ரீசனிங்ல வந்துடும். மீதி இருக்கக்கூடிய 12 டாபிக்மே உங்களுக்கு வந்து மேக்ஸ்ல வந்துடும். ஸோ அந்த மேக்ஸ் மொத்தமா 1000 கேள்விகள். நீங்க இப்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இந்த 50 நாள்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 1000 கேள்விகள். ஓகேங்களா? 50 நாளுக்கு நீங்க எவ்வளவு வேணா பிரிச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு இத்தனை நீங்க பிரிச்சாலும் சரி, இல்ல உங்க கெப்பாசிட்டி பொறுத்து நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ, எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? சோ நீங்க ஃபுல்லாவே பிராக்டிஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சீரீஸ், ரெண்டுமே ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 15 டாபிக் தான். நிறைய பேருக்கு என்ன மேக்ஸ்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறதுனே தெரியல. ஓகேவா? ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், இந்த 15 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 15 டாபிக் படிக்கணும். அந்த 15 டாபிக்லயும் இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ ஒவ்வொரு டைமும் அந்த 15 டாபிக்ல இருந்து ஏதோ ஒண்ணு விட்டுட்டு இல்ல ஒண்ணுல அதிகமா கேட்கறது இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த டைம் தான் வந்து இதுல இவ்வளவு கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா ரீசனிங்ல 10 கேள்வின்னு சொல்லிட்டாங்க. மீதி இருக்கக்கூடியதுல 15ன்னு சொன்னதால மீதி இருக்கக்கூடியதுல எவ்வளவு வேணா அவங்க கேள்விகள் கேட்கலாம். ஒரு டாபிக்ல கேட்கலாம், ஒரு டாபிக்ல கேட்காம இருக்கலாம். அதுக்காக நம்ம படிக்காம எல்லாம் போக முடியாது இல்லையா? சோ நம்ம எதுல படிக்காம போறோமோ அதுல கூட அவங்க கேட்கலாம். அப்ப நம்ம படிச்சு வச்சுக்கணும். அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அது அவங்க இஷ்டம். ஓகேவா? சோ நம்ம போய் என்ன பண்ணிக்கணும், அவங்க கேட்டா நமக்கு லக், அவங்க கேட்டாங்கன்னா நமக்கு லக்கு, கேட்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த டாபிக் போய்க்கணும். ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸியா ஃபுல்லா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். 25க்கு 25 அப்படிங்கிறது நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? சோ நான் வந்து இப்ப 25 கேள்விகள் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க, இந்த டாபிக்ல இருந்து இத்தனை கேள்விகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த எல்லா கொஸ்டினும் 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வரும். ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இதை பாத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஃபுல்லா தெளிவா பாத்துருங்க. அப்பதான் எப்படி கேள்விகள் ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் கேட்டிருக்காங்க, ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்களா, நார்மலா கேட்டிருக்காங்களா, பேசிக்கான மாடலா, இல்ல கொஞ்சம் டெஸ்டடான மாடலா, இல்ல கொஞ்சம் கஷ்டமான மாடலா, என்ன மாதிரி இருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத 2A பிரிலிம்ஸ்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? 25 கேள்விகளுமே லாஸ்ட் 2024 குரூப் 2A பிரிலிம்ஸ்ல கேட்ட கேள்விகள் தான். அதை நீங்க ஃபுல்லா பாத்துருங்க, எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா பாத்துருங்க. ஓகேவா? அந்த வீடியோ வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டீனா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஓகேவா? சோ எப்படியெல்லாம் சீக்கிரமா நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா சீக்கிரமா எப்படி அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்களோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க புள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஓகேங்களா? சோ அதனால ஏன்னா மேக்ஸ்னாலே கஷ்டம், அது இல்லாம 25 மார்க் தானே அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ஓகேவா? சோ அதனால அப்படியெல்லாம் விடக்கூடாது. 1 மார்க்கா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது 1 மார்க்ல வந்து என்ன சொல்றது, 1 மார்க்ல வந்து வெளியே வந்தவங்களுக்கு தான் அதோட வழி என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? அதனால 25 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ மேக்ஸ் கஷ்டம், அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. சோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.